ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ட்ரேட் எடுப்போம். அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும், விச் மீன்ஸ் எ ஃபெயிலியர் ட்ரேட். அதுக்கு அடுத்த ட்ரேட் எடுப்போம், அதுவும் வந்து லாஸ்ட்லேயே முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுல முக்கால்வாசி ட்ரேடும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேயே முடிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி மணி லாஸஸ் வந்தால் கூட நம்ம எப்படி ப்ராஃபிட்டபுளாக ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பிரிட்டானியாவோட ஒன் டே சார்ட்டில் இருக்கும். இதுதான் வந்து ஹையஸ்ட் ஹை, அதாவது முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் முன்னாடி இருந்த ரெசிஸ்டண்ட்டு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. டெய்லி கேண்டில் இந்த இடத்துல கரெக்டாக மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த ஹாரிசான்டல் லைனுக்கு மேலே. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டேன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு நேராக வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த பிரிட்டானியா சார்ட்டோட அனாலிசிஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெனி ஃபெயிலியர் ட்ரேட்ஸ் இருந்தால் கூட எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாங்கிறத பற்றி வீடியோவோட எண்டில் பார்ப்போம். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அப்போ தான் வந்து இன்னும் கிளியராக புரியும். அதுக்காக தான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்னென்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு நேராக வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கூட இன்னும் மேலே ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு நிறையவே ரூம் இருக்குது. இந்த எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போட்ட ஹாரிசான்டல் லைன்ஸ் தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸு இன்னும் ஹிட் ஆகலை. ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி எதுக்கு அதிகம்னு பார்த்திங்கன்னா, ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம். கரண்டாக நம்ம ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ ஒரு வாட்டியும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு டைம், செகண்ட் டைம், இங்கே பார்த்திங்கன்னா தேர்ட் டைம். ஸோ இப்போ மறுபடியும் ட்ரெண்ட் லைனில் டச் ஆகி நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ ஒரு வாட்டியும் இம்பல்ஸ் மூவ் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இம்பல்ஸ் மூவ் நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது இம்பல்ஸ் மூவ், அடுத்து ஒரு கரெக்ஷன், இங்கேருந்து ஒரு கரெக்ஷன், அதுக்கு அடுத்த இம்பல்ஸ் மூவ் இங்கே இருக்குது, மறுபடியும் கரெக்ஷன், அடுத்த இம்பல்ஸ் மூவ். ஸோ இம்பல்ஸ் மூவ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் மூவாக இருக்கும். இப்போ ஒரு கரெக்ஷனில் இருந்துகிட்ருக்கோம். கரெக்ஷனோட எண்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக டச் ஆகி நின்றுட்டுருக்கோம். ஸோ அடுத்த ஸ்விங் பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை ஏற்கனவே பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்மளோட வியூ இப்போ பார்த்திங்கன்னா புல்லிஷ் வியூ. இது வந்து 1. இப்போ 4 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். முந்தின டச் அப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ஹையர் க்ளோஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது அந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா முந்தின கேண்டிலோட மேலே க்ளோஸ் ஆகிருக்கும், ஒரு க்ரீன் கேண்டில். அது வந்து ஒரு என்ட்ரி சிக்னல். இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா முந்தின கேண்டிலோட மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு என்ட்ரி சிக்னல். அதே மாதிரி இப்போயும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் 3 bar ரிவர்சல் கேண்டில், அதுவும் பார்த்திங்கன்னா முந்தின கேண்டிலோட மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து இன்னொரு சைன். இதை கூட நீங்கள் ஒரு என்ட்ரி சிக்னலாக யூஸ் பண்ணிக்கலாம், புல்லிஷ் என்ட்ரி சிக்னலாக. வேறு எதுனெல்லாம் கன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் மேலே போகிறதுக்கு வேறு என்னெல்லாம் கன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி தான் எப்போயுமே பார்ப்போம். போன டச்சப்போ வேறு என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து வரேன், கரெக்ஷன் வேவில் லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர், அப்புறம் வந்து இம்பல்ஸ் மூவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இப்போயும் இந்த டச் அப்பையும் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதை கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஹெட்டு, இப்போ ரைட் ஷோல்டரில் நம்ம ஃபார்ம் ஆகிருக்கோம். இதை கட் பண்ணி மேலே போச்சுன்னா இன்னொரு பெரிய இம்பல்ஸ் மூவ் இருக்குது. அதாவது அடுத்த ஸ்விங்க்கு நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம், நெக்ஸ்ட்டு ஸ்விங்கை கேட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ கன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு புல்லிஷ் வியூ. ஏன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிருக்கு, மறுபடியும் கீழே ட்ரெண்ட் லைனில் டச் ஆகி திரும்பிட்டுருக்கு, ஒரு என்ட்ரி கேண்டில். அந்த இடத்துல ரிவர்சல் பேட்டர்ன் ஹெட் அண்ட் ஷோல்டர் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் வியூவில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த என்ட்ரி கேண்டில் ஹையர் கேண்டில், அதாவது 4 hours பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிக்கலாம். இப்போ ரைட், இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம், எங்கே நம்மளோட வந்து டார்கெட் டேக்கிங் வைப்போம்.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் டார்கெட் எடுத்துக்கிறேன்னு இருப்பாங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. எப்போயுமே டார்கெட் டேக்கிங்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங், அதோட ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையை சம்டைம் டார்கெட் எடுப்பேன். நல்ல ப்ராபபிலிட்டி இருந்துச்சுன்னா பாதி பொசிஷனை ஹையில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி பொசிஷனை அடுத்த எக்ஸ்டெண்டட் டார்கெட்டுக்கு இது பண்ணுவேன். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை, பேக் டு ஸ்விங் லோ, ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் போட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 127, 1414. ஸோ இது ரெண்டுலேயுமே டச் ஆகிட்டு தான் திரும்பி இருக்குது. ரைட், அதே மாதிரி இந்த ஸ்விங் போட்டு பார்க்கலாம். ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை, பேக் டு ஸ்விங் லோ போட்டு பார்த்தீங்கன்னா ஃபிப் எக்ஸ்டென்ஷன் மேஜர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1414 இந்த இடத்துல இருக்குது. ஹாரிசாண்டல் லைன் போடுறேன் 1414. ஸோ லெஃப்ட் சைடில் நீக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. பட் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்குது. ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. 1414 இல்லை, 127 எக்ஸ்டென்ஷன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்மளோட ப்ராபபிலிட்டி, ஹை ப்ராபபிலிட்டி டார்கெட் டேக்கிங் ஏரியா எது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஜோன். ரைட், அது எங்கே இருக்குன்னா 127 எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிறது வந்து ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம டார்கெட் டேக்கிங் இங்கேருந்து அந்த 127 எக்ஸ்டென்ஷனுக்கு கொஞ்சம் கீழே ஃப்ரண்ட் ரன் ஆர்டர் பண்ணுவோம் ஒரு 2, 3, 4 ருபீஸ் 5 ருபீஸ் முன்னாடி. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 1:3 பக்கத்தில் இருக்குது. நார்மலாக நம்ம டார்கெட் பார்த்துட்டோம். ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்னு பார்த்தீங்கன்னா ஏடிஆர் இண்டிகேட்டர் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். கரண்ட் ஏடிஆர் 74.22 இருக்குது. ஸோ 74.22 ருபீஸ் கடைசி நம்ம என்ட்ரி கேண்டில் அந்த லோக்கு கீழே 74 ருபீஸ் கீழே வைப்பீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ். இட் டிபெண்ட்ஸ் உங்களோட என்ன ஸ்ட்ராட்டஜி. வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். பட் ஐ வில் யூஸ் 1 ATR ஸ்டாப் லாஸ். நீங்கள் 1.5 ATR ஆர் 2 ATR கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ATR யூஸ் பண்ணிங்கன்னா யுவர் ரிஸ்க் ரிவார்ட் இஸ் மோர் தென் 1:3 இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் தட் எக்ஸ்டெண்டட் டார்கெட். ரைட், இந்த ஹைக்கு எய்ம் பண்ணிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா 1:1.6 கிட்ட வருது ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிங்கன்னா. ஸோ இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி டார்கெட் டேக்கிங். ப்ரீவியஸ் ஹை, எக்ஸ்டெண்டட் டார்கெட் பார்த்திங்கன்னா செகண்டரி டார்கெட். ஸோ பாதி பொசிஷன் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மீதி பொசிஷன் எடுத்துக்கலாம். பட் இந்த வீடியோவோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி நிறைய வாட்டி தோற்றாலும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலான்னு. அதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இந்த லாங் டூலில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்டுன்னு ஒன்று காட்டும். ரைட், இந்த லாங் டூலில் ரிஸ்க் ரிவார்டுன்னு ஒன்று காட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய வாட்டி ஃபெயில் ஆனாலும் எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்கலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்பவே முக்கியமானது. அதாவது நீங்கள் உங்களுக்கு கேபிட்டலில் எவ்வளோ பர்சன்டேஜை ரிஸ்க் பண்ணுறீங்க, உங்கள் சைடில் ப்ளே ஆச்சுன்னா எவ்வளோ டார்கெட் பர்சன்டேஜ் எடுக்கிறீங்க அதுதான். ஸோ இப்போ மேலே நான் ஒரு சேனல் வரைஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச டார்கெட் ஏரியாவில் தான் அதுவும் லைன் அப் ஆகுது. ஸோ தட் இஸ் அ வெரி குட் டார்கெட் டேக்கிங் ஏரியா. ஓகே, மேலே உள்ள சேனல் டாப்பும் நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச 127 எக்ஸ்டென்ஷனும் லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்ட்ரக்சரும் ஒரே இடத்துல லைன் அப் ஆகுது. ஸோ வெரி குட் ஏரியா ஃபார் டேக்கிங் யுவர் டார்கெட் அவுட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை பற்றி பார்த்துடலாம். இப்போ ஒன் டே சார்ட்டில் போய்ட்டு நான் சொன்ன ரிஸ்க் ரிவார்ட் பார்த்துலாம். ரிஸ்க் ரிவார்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2.96 சம்திங் காட்டுது. அதே மாதிரி ப்ரீவியஸ் கேஸில் 1.5 வந்துச்சு. ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்ட் சார்ட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ 0.1% ரிவார்டு கலெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வின் ரேட் வந்து 91% தேவை இருக்குது. அதாவது 10 ட்ரேடில் 9 ட்ரேட் நீங்கள் வின்னிங் ட்ரேடாக இருக்கணும். அதே மாதிரி 1% ரிஸ்க்கு 0.5% ரிவார்டு எடுக்கிறீங்கன்னா 67% வின் ரேட் வேணும். அதாவது நியர்லி 10 ட்ரேட்ஸில் 7 ட்ரேட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். பட் நமக்கு வந்து 1:1 மினிமம் 1:1 நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா. ஸோ 1% ரிஸ்க் இருக்குன்னா என்னோடய செட்டப்பில் மினிமம் 1% ரிவார்டு கண்டிப்பாக இருக்கணும். ரைட், அண்டர் 1 வந்து நான் எப்போயுமே எடுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு வின் ரேட்டு 55 to 60% தான் வருங்கிற பட்சத்தில் அண்டர் 1 to 1 எடுக்கக்கூடாது. ரைட், ஸோ 1 to 2 எடுத்திங்கன்னா 33% வின் ரேட் போதும். அதாவது நீங்கள் 10 ட்ரேட்ஸில் 7 டைம்ஸ் ஃபெயிலியர் ட்ரேட்ஸ் இருந்தால் கூட ஸ்டில் யூ வில் பி இன் ப்ராஃபிட்டபிள். ரைட்,
அதே மாதிரி தான் 1:3க்கு வந்து 25% உங்களுக்கு வின் ரேட்டாக இருந்தால் போதும். அதே மாதிரி 1:5. இன்னொன்று இதில் மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, நம்ம 1:3 ரிஸ்க் ரிவார்டு இருந்தால் போதும்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1:3க்காக வெயிட் பண்ணுவாங்க. நமக்கு 1:2லே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த இடத்துல திரும்பதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பட் 1:3க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது ப்ராஃபிட்டபிள் ஏரியா, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட் ப்ராஃபிட்டபிள் ஏரியா. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து வின் ரேட் இருக்குது. ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு எடுத்திங்கன்னா இந்த பாயிண்ட் 33%க்கு மேலே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அதே மாதிரி 1:1 எடுத்திங்கன்னா அந்த சென்டர் லைன் 50%க்கு மேலே ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். இது மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் தான். ஸோ எப்பயுமே மேக்ஸ் போய் சொல்லாது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் தெரியும். உங்களுக்கு நீங்கள் 7 டைம் நீங்கள் ஃபெயிலியர் ட்ரேட்ஸ் எடுத்தால் கூட நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. இஃப் யூ ஆர் டேக்கிங் மோர் தேன் 1:2 ரிஸ்க் ரிவார்டு, அது உங்களுக்கு தெரிஞ்சனால உங்களுக்கு அந்த பேனிக் மோடு எதுவுமே இருக்காது. ரைட், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் சார்ட்டு. உங்களுக்கு வேணால் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு இது ஒரு கிரேட் டூல். இந்த லாங் டூல் ஆர் ஷார்ட் டூல் நீங்கள் ட்ரேடிங் வேவில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பேஸ் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் காட்டும். இதில் 1.6 காட்டுதுமா. இப்போ ஹையர் டார்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? நியர்லி 3 ரிஸ்க் ரிவார்டு வருது. ஸோ முன்னாடியே நம்ம பார்த்தோம் அந்த சார்ட்டில் 1:3 ரிஸ்க் ரிவார்டுனா உங்களுக்கு 25% வின் ரேட் இருந்தாலே போதும். தட் மீன்ஸ் 10 ட்ரேடில் உங்களுக்கு 2.5 ட்ரேட், அதாவது நியர்லி 2 ட்ரேட் 3 ட்ரேட் நீங்கள் ஜெயித்தாலே யூ வில் பி இன் ப்ராஃபிட்டபிள், யூ ஒன்ட் பி இன் லாஸஸ். ரைட், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு மென்ட் அபவுட். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து தோத்தாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் கீழே, ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரே லெவலில் இருக்குது, கீழே டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்கு. பட் ஸ்டொக்காஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பாயிண்ட்டும் ஒரே பாட்டம் டபுள் பாட்டம். ஆனால் ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்குங்க. விச் மீன்ஸ் மொமெண்டம் இஸ் ஷிஃப்டிங் ஃப்ரம் பியரிஷ் டு புல்லிஷ். ஸோ இது இன்னும் ஒரு சைன். நீங்கள் வெறும் இண்டிகேட்டர் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கூட வேணுன்னா இண்டிகேட்டரை ஆடட் கன்ஃப்ளூயன்ஸை வந்து யூஸ் பண்ணுறது இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இதுலேருந்து உங்களுக்கு வேல்யூ கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். See you in next video. Thank you guys.